இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பர்த் மார்க் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு இயக்குனராய் அறிமுகமாகி இருக்கும் விக்ரம் ஸ்ரீதரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ பர்த் மார்க் மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. டைரக்டர் நீங்க தான் சொல்லணும். ஆடியன்ஸ் டெந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு? பாசிட்டிவான ஃபீட்பேக் வருதா இல்ல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருதா? எனக்கு மிக்ஸ்ட் வருது. பட் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மனசுருகி நிறைய பேர் பேசுனாங்க. வி நோ இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுன்னு தெரியும். இது மாஸ் அப்பீல் பண்ணாதுன்றதும் தெரியும். ஓ இட் வாஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ட்ராமா, இன்டென்ஸ் ட்ராமா பண்ணும்போது இன்னிய டேட்டுக்கு தியேட்டருக்கு ஃப்ளாக் பண்ணி வர பீப்புள் வந்துட்டு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான். until unless you have a லைக் மாஸ் அப்பீல், பிக் ஹீரோ, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ், சாங்ஸ்லாம் இருக்கும்போது தான் நம்மளுக்கே அது ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்குது தியேட்டருக்கு. ஆமா. ஸோ டெக்னிக்கலி பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்துட்டு எப்போ ஓடிடியில் வரும்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு மை ரெஸ்பான்ஸ் இஸ் pretty மச் குட். ஓகே. ஆனா நீங்க வந்து ஆக்சுவலா இந்த படத்தை ஓடிடிக்காக தானே பிளான் பண்ணது? ஆமாம், படத்தை இன்டென்ஷனலாக பிளான் பண்ணும்போது கோவிட் லாக்டவுனில் தான் கதை எழுதணும். நானும் என்னோட கோ ரைட்டர் ஸ்ரீராம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்பார்க் ஆஃப் அன் ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும்போது இம்மீடியட் டு த இம்மீடியட் வென் கண்டென்ட்ஸ் எல்லாமே டிப்ளீட் ஆகிட்டு இருந்தது. நிறைய Okay. கண்டென்ட்ஸ் அப்போது தீந்து போச்சு. புதுசாக கண்டென்ட்ஸ் வர ஆரம்பிக்கல. ஸோ இருக்கிற அதாவது சுச்சுவேஷன் எப்படி மாறும், நார்மல்சிக்கு வருமா இல்லையான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கும்போது வி வாண்டட் டு டூ சம்திங் டூவபிள், பண்ணக்கூடிய படம் வித் லெஸ் ஃபுட் பிரிண்ட். அதாவது இப்போ மினிமல் க்ரூ, மினிமல் பீப்புள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய படம்னு சொல்லி தான் இனிஷியலாக பிளான் பண்ணோம். தென் இந்த ஐடியா உள்ளே வந்ததுக்கப்புறமா இட் காட் கிக்ட் இன் அண்ட் அந்த ஐடியாவே அதுக்கு தேவைப்படுறது எல்லாமே பண்ணிக்கிச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ வி ஜஸ்ட் ஹர்ட் வாட் அந்த ஐடியாவோ அந்த கதையோ என்ன டிமாண்ட் பண்ணுறதுன்றதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுவாக அதோட சப்ளை எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தான் அந்த படம், இந்த ஃபில்ம் மேட் பை இட் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான ஒரு குட் எக்ஸாம்பிளாக நான் இந்த படம் பார்க்குறேன். nice. அதே மாதிரி சார் நிறைய பார்த்துருப்போம் நம்ம நியூஸ்லலாம் வந்துட்டு வீட்லேயே வந்து பிரசவம் பார்க்கறது இந்த விஷயங்கள்லாம் வந்து இஷ்யூவாக கூட மாறுச்சு. கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வந்து நீங்கள் படம் எடுத்தீங்க. ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் Correct, பார்த்து இந்த correct. மாதிரி டெலிவரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து நிறைய ஆ, ப்ராப்ளம் ஆ. வந்தது. அது பேஸ் பண்ணி தான் உங்களுடைய படத்தை நீங்கள் ம். எழுதுனீங்களா? இல்லை அப்சல்யூட்லி நோ. அண்ட் அதோட நாலேஜ் இல்லாமல் யூடியூப் பார்த்து பண்ணுறதையும் வந்துட்டு தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். அது யாரும் பண்ணாதீங்க. பட் வந்துட்டு நேச்சுரல் பர்த்திங் ப்ராக்டிஸ்ன்றது ஒரு ஹியூமனோட அடிப்படை. ஒரு ஹியூமன் வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருந்து தான் இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஒரு மெடிசன்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளே அது எல்லாமே வந்திருக்கு. பட் பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி ஹவு திஸ் பர்த்திங் வாஸ் ஹேப்பனிங்னு பார்க்கும்போது ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிட்வைஃப்ஸ்ன்ற பேரில் இல்லை, பட் அவங்க எல்லாருமே ஒரு மிட்வைஃப்ஸாக இருந்திருக்காங்க. அந்த ஊருக்குன்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு 10 குழந்தை 12 குழந்தை பெற்றிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டு வாட் அண்ட் ஆல் ஷீ டிட், அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது சொல்லுவாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆன் டெய்லி பேசிஸ் ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணுற மாதிரியான ஸ்பேஸில் இல்லாமல் தே ஆல் ஒர்க். வயலுக்கு போவாங்க, மாட்டுக்கு தீவனம் வைப்பாங்க, குனிஞ்சு கோலம் போடுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ்குள்ளே அடங்குது. ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாக அந்த எக்ஸ்டர்னலாக எதுவுமே பெயின் இன்டியூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே அதுக்காக வெயிட் பண்ணி குழந்தைய டெலிவர் பண்ணுற ப்ராசஸ் முன்னாடி நிறைய இருந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமா வாழற சூழல், அதில் வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துட்டு நிறைய பேருக்கான ப்ரீ மெட்டர்னல் டெத்ஸ் இருந்தது. அந்த டைமில் தான் வந்துட்டு லைக் எவ்ரி திங் ஸ்டார்டட் சேஞ்சிங். டு பி ப்ரிசைஸ்னால் போஸ்ட் 90ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் எவ்ரி திங் ஸ்டார்டட் சேஞ்சிங் அண்ட் இந்த அடாப்டேஷன்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சது. ஸோ இட் இஸ் நத்திங் வித் கூகுள்னு கிடையாது. இட் வெல் ரிசர்ச்டு டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நாங்கள் போகும்போது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அதை தூக்கி ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ளே வச்சோம். அதை வந்துட்டு நீங்கள் டிப்பிக்கல் வில்லேஜ் மாதிரி போகாமல், ஏன்னா இது ஸ்டோரி இன்வால்வ்ஸ் பர்த்திங் அண்ட் பிடிஎஸ்டி டுகெதர்னும் போது அவனோட ஐசோலேஷன் அட்ரஸ் பண்ணோன்னா எங்களுக்கு ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த வேர்ல்டோட ப்ராசஸ் பில்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டி. இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் சீன் அண்ட் அதை பார்த்து பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கிரியேட்டிவ் லிபர்ட்டி எடுத்து சினிமேட்டிக்காக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்குள்ளே இந்த படத்தை செட் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே. ஆக்சுவலா இந்த மாதிரி கதை தான் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எங்க ஸ்ட்ரைக் ஆச்சு? அந்த ஃபவுண்டேஷன் எப்போ ஆரம்பிச்சது?
யூசுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா லைக் நான் நிறைய கதைகள் மை மைண்ட் திங்ஸ் லார்ஜர் பேசிக்கலி ரொம்ப லார்ஜாக யோசிக்கும். ஸோ அந்த லார்ஜர் கெப்பாசிட்டியை ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய பொருட்செலவு பணச்செலவு அண்ட் வி நீட் அதுக்கான மார்க்கெட்டபிள் ஸ்டார்ஸ் தேவைப்படுது. ஆமா. ஸோ அப்படின்னும்போது ஐ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதாச்சும் ஒரு நியூ ஆங்கிளில் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு இமேஜ், ஒரு ப்ரெக்னென்ட் விமனோட ஒரு இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும் இல்லை, ரோட்டில் பார்த்தாலோ ஸ்கூல் வாசலில் பார்த்தாலோ இமீடியட் டு இமீடியட்டாக நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் வல்னரபிள் ஆகிடும். பிரேக் போட்டு அவங்களுக்கு வழி விடுறதுக்கு சொல்லும். நீங்கள் முதல்ல பார்த்து போங்க, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வரும்ல. அந்த ஸ்டேட் ஆஃப் வல்னரபிலிட்டி வந்துட்டு என்னோட கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கும் அந்த பாப்பாக்கும் அது டேஞ்சராக இருக்குன்னா ஒரு பதட்டம் ஏற்படும். அது மேலே கதை பண்ணலான்ற தாட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது நேச்சுரல் பர்த்திங் அண்ட் இந்த இந்த காம்பினேஷன் ஆஃப் பிடிஎஸ்டி ஹவு அவங்க 2 பேர் டேனி அண்ட் ஜெனிக்கு மத்தியில் ப்ளே அவுட் ஆகிற ஈவெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் கொடுத்துட்டே இருந்தது. அது அந்த நேச்சுரல் பர்த்திங் செட்டப்குள்ளே வைக்கும்போது இட் பிகேம் வெரி யூனிக். டு ஆன்சர் யுவர் கொஷின், ப்ரெக்னன்சி வாஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் இன் மை மைண்ட் டு டூ சம்திங் வித் இட், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை யாரும் பண்ணதில்லை. அது ஒரு டிபிக்கலான ஒரு எமோஷன் ட்ரிகர் பண்ணுற ட்ரோப்பாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீன் வரும், கிளைமேக்ஸில் வரும், மிட் பாயிண்டில் வரும். ஐ வாண்ட் ப்ரெக்னன்சின்றது ஹோல்சம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் 10 மாதம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டீடைல் ஃபில்ம் ஆன் ப்ரெக்னன்சி பண்ணணுன்ற இன்டென்ஷனில் தான் இந்த படம். ஓகே, ஸோ நீங்களே சொன்னீங்க ப்ரெக்னன்சி இஸ் அ ஹோல்சம் ப்ராசஸ் அப்படின்னு. பட் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷனல் கான்டென்ட்டாக அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரெக்னன்சியை. பட் உங்களுக்கு தோணுச்சா இது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்? ஒரு முழு நீள படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெக்னன்சி பேஸ்டான ஒரு மூவி நம்ம எடுக்கிறோமே, இது வந்து வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகுமா? இது வந்து என்னதான் நம்ம வந்து மூவி கமர்ஷியலா பண்ணலனாலும் நம்ம எதிர்பார்த்த ஒரு மணி வந்து we have to make. ஸோ இந்த தாட்ஸ்லாம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததா as a director? லைக் ஐ ஆல்ரெடி said, இந்த படம் வந்துட்டு டைரக்ட் OTT கேட்டர் பண்ணுறதுக்காக பண்ணது. ஓகே. ஸோ வென் யூ புட் இட் ஆன் ஸ்க்ரீன் இன் யுவர் ஹோம் ஸ்பேஸ், நீங்கள் 2 ஹவர்ஸ் படத்தை 4 ஹவர்ஸ் பார்ப்பீங்க, 6 ஹவர்ஸ் பார்ப்பீங்க. பட் எட் நீங்கள் ஸ்லோவாக அந்த படத்தை கன்சியூம் பண்ணுறீங்க, ஸ்லோவாக உங்கள் மைண்ட்குள்ளே போகுது அது. ஸோ அது வந்துட்டு அதனால தான் அது லெஸ் ஃபுட் பிரிண்ட் டூவல் படம் ஸ்மால் ஃபில்மாக பண்ணணுன்றது நினச்சது. ஏன்னா வென் இட் இஸ் இன்வால்விங் கமர்ஷியல் இட் பிகம்ஸ் பிகர். எங்களால் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ்க்குள்ளேயே பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ்க்குள்ளே பண்ணோன்னா இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே பண்ணுன்றதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஸோ இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. வி ஹேட் தட் லிபர்ட்டி. Since post that lockdown happened and 2022 one switch happened where OTTs stopped buying films directly. So adukaprom we had to bring it to theater and we somehow managed to bring it to theater. அதே மாதிரி வந்து இந்த நேச்சுரல் பர்த்துக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்களா? அந்த மாதிரி கேதர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, வியப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா சார் உங்களுடைய தேடலில்? நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எல்லாமே படத்தில் ஸ்கேட்டர்டாக காமிச்சிருப்போம். ஸோ இந்த மாட்டு பண்ணைக்கு போயிட்டு அதுக்கு தீவனம் விட்டு அதுலேருந்து பால் கறக்கிறதே ஒரு ஹோல் ப்ராசஸ், அதுவே படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங்ஸ் நடக்கும். அது எல்லாமே வந்துட்டு வாழ்வியலுக்குள்ளே போயிடும். ஸோ இவங்க 2 பேர் வெளில இருந்து அந்த வில்லேஜ்குள்ளே வரவங்க அந்த வாழ்வியலுக்கு அடாப்ட் பண்ணுறதே அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அவள் ஒரு காம்ப்ளிகேஷனோட வருவா. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணுறது தான் அவங்களோட ட்ரைனிங்காகவே நான் பார்த்தேன். ட்ரைனிங்காக நாட் காம்பேட் ட்ரைனிங் மாதிரி இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது. இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். அந்த லேர்னிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா பை டிஃபால்ட் யுவர் பாடி வில் சே ஹவு டு கிவ் பர்த் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வைக்கணும்னு தான் பார்த்தோம். அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுச்சு. ஒரு குழிஞ்ச கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் பற்றி படித்தேன். ஸோ அந்த கோயிலோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்குவாட் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு அங்கே ரீச் பண்ணி விளக்கேற்ற முடியும். ஒரு கிராமத்தில் இருக்குது. அது டெடிகேட்டட் மெயின்லி ஃபார் இந்த ப்ரெக்னென்ட் விமன் 7 மாதத்துக்கு மேலே இருக்காங்கன்னா குழந்தை நல்லா பிறகுனா அந்த கோயிலுக்கு போய் விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க. நாட் ஜஸ்ட் கோயிலுக்கு போய், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். யூ ஸ்குவாட் அண்ட் யூ வாக், இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். யூ ப்ரீத். போயிட்டு விளக்கேற்றும் போது அது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பெல்விஸ் போன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் லியூப்ரிகன்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இன் தட் வே த டெலிவரி ப்ராசஸ் பிகம் மோர் ஸ்மூத்தர். ஸோ அது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க யூ ஷுட் நாட் ஹேவ் பப்பாயான்னு சொல்லுவாங்க. படத்தில் ஒரு ஷார்ட் இருக்கும், ஷி வில் ஹேவ் பப்பாயா. ஸோ பப்பாயாவுக்கு ரைப்பன் பப்பாயா சாப்பிடணும், 7 மாதத்துக்கு அப்புறமா சாப்பிடணும், கரு வளரும் போது சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு ப்ளெயினாக போட்டுருவாங்க. ஸோ எனக்கே ஒரு ஃபியர் இருந்தது, பப்பாயா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. வென் ஐ சா ப்ரெக்னென்ட் உமன் ஈட்டிங் பப்பாயா எனக்கு ஒரு ஷாக்கு.
தென் அப்புறம் தான் எனக்கும் அதோட ரியலைசேஷன் இல்லையே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாமையே இருக்கு. தெரிய படத்தெல்லாம் நீங்கள் அதாவது ஸ்கேட்டர்டாக அங்கே ஃபிலிமில் ஓகே. இருக்கும். அதே மாதிரியே படத்துல பார்த்தோம்னா குழந்தையே வேண்டாங்கிற ஒரு ஹீரோ. பட் அவர் வந்து எப்படி நேச்சுரல் பர்த்க்கு வந்து உள்ள வர மாதிரி நீங்க காமிச்சீங்க? குழந்தைய வேண்டான்னு சொல்கிற ஹீரோ கிடையாது. அவருக்கு அவருக்கு அந்த அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் தான் அது. ம். அவர் வேண்டான்னு சொல்ல. அவருக்கு லைஃப் நியூவா ஸ்டார்ட் பண்ணா, அதுக்கு அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. அது அவரோட மென்டல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அத அவருக்கு அவரோட மனைவி மேல இருக்கிற அ டவுட். ஆ டவுட் இருக்கு. அட் தி சேம் டைம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அன்பும் இருக்கு. ஸோ அவளுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதனால தான் படத்துல வந்துட்டு ஹி வில் சே, "உன் காம்ப்ளிகேஷனுக்கு ஐ ஹவ் பாட் யூ டூ தி பெஸ்ட் பிளேஸ்." தேடி கண்டுபிடிச்சு இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, ஹி ஆக்சுவலி லவ்ஸ் ஹர். இட்ஸ் எ பேபி தட் இஸ் பீன் ப்ராப்ளம் ஃபார் ஹிம். அதை தாண்டி அவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எமோஷனல் கான்ஃப்ளிக்ட் தாண்டி எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த பேபி என்ன பண்ணுச்சு, அந்த அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகுறதுக்கு அந்த பேபியோட கான்ட்ரிபியூஷன்ன்றது படம் பார்த்தீங்கன்னா ஓகே. தெரியும். ஆனா நெறைய பேர் படம் பார்த்தவங்கலாம் சொன்ன விஷயம் இதுதான் வந்துட்டு, ஒரு பேபி பர்த் பத்தி எடுக்கக்கூடிய ஒரு படத்துல ஏன் ஹஸ்பண்ட் வந்து இப்படி யோசிக்கிற மாரி வச்சாங்க? இது கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கலாமே! ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ண டவுட் படாம இருக்கிற மாரி வச்சிருக்கலாமே! அப்படின்ற மாரி நெறைய பேர் ஓகே, வந்து கேட்டாங்க. ஓகே. நீங்க ஏன் சார் அப்படி வச்சீங்க? கான்ஃப்ளிக்ட்டாவே அதுதான் பார்த்தோம். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் இது நாங்க நெறைய இடத்துல பேசும்போது, யூசுவலாவே வந்துட்டு வார் ஹீரோஸ ஹீரோவா காட்டுறாங்க. அவங்கள வந்துட்டு கொஞ்சம் சுப்பீரியரா காட்டுறாங்க. விச் இஸ் குட். தே ஆர் ஹீரோஸ் ஆஃப் அவர் நேஷன். பட் தே ஆர் ஆல்சோ ஹியூமன். ம். அவங்களுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கு. அண்ட் நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவங்க பார்க்கறது கிடையாது. தட் டூ வென் தே ஆர் எக்ஸ்போஸ்ட் டூ அ சினாரியோ லைக் வார். அங்கேருந்து நார்மல்சிக்குள்ள வரும்போது, அவங்களோட எவ்ரிடே லைஃபே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அத தாண்டி அத பேட்டில் பண்ணி இன்டர்னல் பேட்டில், மைண்ட் பேட்டில் பண்ணி வரணும் அப்டின்னா, அவங்களுக்குள்ள நெறைய டீமன்ஸ்ன்னு நான் சொல்றது இமேஜஸ் சொல்றேன். அது எல்லாத்தையுமே அவங்க அங்க ஒரு ஃபைட் பண்றாங்க. இந்த வேர்ல்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு ஃபைட் பண்ணிட்டு உள்ள வராங்கல்ல. அந்த ஸ்பேஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி எனக்கு அவங்கள ஹியூமனா பார்க்க தோணுச்சு. மோர் தென் எ ஹீரோ. அந்த ஹியூமன்சி ஃபேக்டர் காட்டணும். ஸோ ஹியூமன்சி ஃபேக்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட்ஸ் பேசிக். நான் இங்க இல்ல. வார்ல இருந்தேன். எனக்கு மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்டின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ஸ் இஸ் த டவுட். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் கதையே. ஓகே. அதே மாரியே இந்த கதை மூலியமா ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன மாரி ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? அது கன்வே ஆயிடுச்சா? அதான் இப்போ டிபிக்கலா வந்துட்டு ஒரு ஒரு கதைன்னு எடுக்கும்போது நெறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஆடியன்ஸுக்கு இத இத கன்வே பண்ணணும் அப்டின்ற இன்டென்ஷன் கிடையாது. பர்த்திங் வந்துட்டு இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இப்போ அலோவ் பண்றாங்க. பட் அதோட ஸ்பேஸ் ரொம்ப சின்னது. மென் ஷுட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் பர்த்திங். ஆமா. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாறிட்டு வருது நம்ம இந்தியால. ஸோ நாங்க சொல்ல நினைச்சதுன்னா, பர்த்திங் இஸ் நாட் ஜஸ்ட் விமென். மதர்ஹுட் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனா, அது மதர் மேலயே எல்லா பர்டனையும் போட்டுறக்கூடாது. வி காட் பிரெக்னன்ட். வி ஆர் பிரெக்னன்ட். வி கேவ் பர்த். இட்ஸ் 2 பீப்பிள் டுகெதர். ஹவ் 2 பீப்பிள் ஆர் கம்மிங் டுகெதர் இன் கிவிங் பர்த்திங்ன்றத நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண நினைச்சேன். ஐ திங்க் அத பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாரி வந்து பர்த் மார்க்ல வந்து இவ்ளோ கேரக்டர் இந்த கதைக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்றதுனால, இவ்ளோ கம்மியான ஆர்டிஸ்ட் வச்சீங்களா? இல்ல பட்ஜெட் ஒரு இஷ்யூ அப்படின்றதுனால இல்ல வச்சீங்களா சார்? கேரக்டர் இன்கிரீஸ் பண்றதுக்கும் பட்ஜெட்டுக்கும் ப்ராப்ளம் இல்ல. அது நோன் பீப்பிள் போனா பட்ஜெட் ஏற போகுது. இல்லன்னா வேற ஒரு கேரக்டர் வந்து அத நடிக்க போகுது. பட்ஜெட் வாஸ் நாட் த இஷ்யூ. பட் நெறைய நான் யூசுவலா டிபிக்கலா இல்லாம இருக்கணும். கதையில பார்த்தீங்கன்னா, ஐசோலேஷன் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. அதாவது எம்ப்டினஸ். ஸோ அந்த எம்ப்டினஸ் வேணும்னா அங்க பாப்புலேஷன் பெருசா இருக்கக்கூடாது. ஸோ கதைக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் மட்டும் அங்க இருக்கட்டும். கதைய நகர்த்துறதுக்கு. ஆம்பியா கூட உங்களுக்கு பெருசா இருக்காது. இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் த மவுண்டெயின்ஸ், நேச்சர் அண்ட் அதுக்கு மத்தியில அவனும்போது இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி நேச்சர் ஆயிடுது. அதுக்குள்ள இருந்து வர ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் அதுக்குள்ள இருந்து தான் ஒரு மனப்போராட்டமே ஆரம்பிக்குது. அதனால வி சோஸ் வித் லெஸ் கேரக்டர்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்டல். ஐ தாட் அதுக்குள்ளேயும் பெருசா தேவையில்ல அப்படின்னு தோணுச்சு. அதே கண்டிப்பா. மாதிரி லீட் ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? டான்சிங் ரோஸ் அஸ் ஆ. த மெயின் லீட். அதே மாதிரி மிர்னா, ஆ. ஷபீர் அண்ட் மிர்னா தான் கரெக்ட்டா இந்த கதைக்கு இருப்பாங்கன்னு நீங்க எப்ப கரெக்ட். பிளான் பண்ணீங்க? நெறைய பேர் இல்லாட்டி மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? ஸோ யாரையுமே மைண்ட்லலாம் வைக்கல. ஸோ லைக் ஐ ஆல்ரெடி செட் போஸ்ட் கோவிட் டைம்ஸில் பிளான் பண்ணோம். இட்ஸ் ஸ்மால் ஃபில்ம் அண்ட் ஆல். ஸோ எங்களுக்கான பெரிய ஸ்கோப் ஆஃப் ஸ்டார்ஸும் வந்துட்டு வி டிடன்ட் கோ. வி நோ இது வந்துட்டு ஒரு ஒரு பெக்யூலியரான ஃப்ரெஷ்ஷான ஒரு பேர் தான் வந்துட்டு இதை லிஃப்ட் பண்ண முடியுன்றதுல நாங்கள் ஷூராக இருந்தோம். அண்ட்
ஷபீர் வந்துட்டு எனக்கு தெரியும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா ஐ நோ ஹிம் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ சார்பேட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ கால்டும் ஒரு 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 ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் அவரது. ஒரு மக் ஷாட் ஃபோட்டோ, க்ளீன் ஷேவ்ல ஒரு லுக்கில் ஒரு செல்ஃபி அது போட்டிருந்தார் சோஷியல் மீடியா. அப்போ தான் டேனியை பற்றி பேசிட்டு அந்த கேரக்டர் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கோரைட்டர் ஸ்ரீராம் கிட்ட நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு வாட் யூ திங்க், எனக்கு இவரை பார்த்தா ஒரு டேனி ஃபீல் வருதுன்னா 100% ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னாரு அவர். ஸோ இமீடியட்லி ஐ கால்ட் ஷபீர், ஐ நரேட்டட் தி ஸ்கிரிப்ட். ஒரு 2 ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்தேன். கதை முடியும் போது அவர் கண் கலங்கிடுச்சு. ஸோ ஹீ ஃபெல்ட் வெரி ஹோல்சம். அவர் கேள்வி இருந்தது, கோவப்பட்டார் டேனி மேலே. இருந்தாலும் வந்துட்டு அவன் அவன் ஏன் அதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கொஷின் வந்துட்டு அவருக்குள்ள ரொம்ப டீப்பாக இறங்கிடுச்சு. ஸோ யூ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் தட் கேரக்டர் அண்ட் இமீடியட்லி செட் ஐ மீன் அப்படி தான் அவர் உள்ளே வந்தார். அதுக்கப்புறமா மிர்னா உள்ளே கொண்டு வரது தான் கொஞ்சம் எங்களுக்கு லாங் ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் மினிட் வரைக்கும். எங்களுக்கு யாருமே கரெக்டாக, ஏன்னா இட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஜெனி அப்படின்னும் போது அதை ஹோல்ட் பண்ணணும், அதை ஷோல்டர் பண்ணணும். அதுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு இல்லை. அண்ட் லைக் ஐ செட் கமர்ஷியல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னா வி வில் டூ அப்படின்னாங்க. அண்ட் மற்ற படத்துக்கு பண்ணலாம் சேஞ்சஸ், பட் இதுக்கு தேவைப்படல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்படின்ற பட்சத்தில் மிர்னா வந்துட்டு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா சஜஸ்ட் பண்ணாங்க. புர்கான்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஷீ இஸ் ஃபினாமினல், டூ ஹேவ் அ லுக் அப்படின்னாங்க. ஸோ இதான் ஜெயிலருக்கு முன்னாடி, ஜெயிலருக்கு அவங்க முன்னாடி, ஜெயிலருக்குலாம் நடிக்கிறாங்கன்னு முன்னாடி தெரியறதுக்கு என் முன்னாடி. படம் முடிச்சுட்டு தான் ஜெயிலர் நடிக்கவே போனாங்க. ஓகே. யா 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 ஸோ ஜெயிலருக்கு முன்னாடி தான் இது. அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க. ஒரு நான் வந்துட்டு ஒரு பேஸ் லைன் சொன்னேன், ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒன்று கொடுத்தேன். அவங்க கிட்ட நான் இப்போ இங்கே வந்துட்டு பெருசாக ஆடிஷன் கல்ச்சர் கிடையாது. அன்லெஸ் யூ ஹேவ் பிக் ஸ்டூடியோ ஆர் பிக் நேம்ஸ், பெருசாக ஆடிஷன் கல்ச்சர் கிடையாது. நிறைய ஸ்டார்ஸ் என்ன ஆடிஷன் பண்ணுறேன்னு பார்ப்பாங்க. இட் இஸ் நாட் தட் அவங்க டேலண்ட் மேலே வந்துட்டு நம்ம டவுட் பண்ணி ஆடிஷன் பண்ணல. நம்ம கேரக்டருக்கு அவங்க எந்த அளவுக்கு ஃபிட் ஆவாங்க, அதோட ஒரு 30% 40% வந்ததுன்னா போதும். அந்த ஆடிஷன்லேருந்து பிக் பண்ணி ட்வீக் பண்ணிக்கலாம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு எவ்வளோ போய் சேருது, அதில் இன்புட்டாக வாங்கிட்டு எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் ஒரு தயக்கத்தோடு தான் கேட்டேன், வில் யூ பி ஏபிள் டு. ஷி இமீடியட்லி செட் கம் ஆன் லெட்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் தான் பண்ணாங்க. அண்ட் ஷி டிட், ஷி பெர்ஃபார்ம்ட். ஒரு ஷார்ட், அந்த ஷார்ட் ஒரு 3 நிமிஷம் ஷார்ட்டு. பை த டைம் த ஷார்ட் எண்டட் ஐ நோ ஐ ஃபவுண்ட் மை ஜெனி. அப்படி இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். அவங்க ஷீ இஸ் அ நேச்சுரல் ஆக்டர். இப்போது ஷபீருக்கும் மிர்னாக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான எலமெண்ட்னா, ஷபீர் வந்துட்டு ஒன்ஸ் ஒரு கேரக்டர் உள் வாங்கிட்டார்னா அந்த கேரக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவார். அவர் வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு, செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. மெத்தட் ஆக்டர். கம்ப்ளீட்லி ஹீ வில் ட்ரை டு பி இன் தட் ஜோன். ஸோ ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா ஹீல் ட்ரை டு டெலிவர். ஸோ அது கேரக்டர் நடிக்கிற மாதிரி இருக்காது, பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் மிர்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவங்க ஒரு பாண்ட் டேலண்ட்டு. அவங்க சிரிச்சுனே இருப்பாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாரையுமே கலாச்சிட்டு இருப்பாங்க செட்டில். ரெடி ரொம்ப சீரியஸான சீன் இருக்கும், ரெடி ஆக்ஷன் போகலாம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளிப் ஆவாங்க சுவிட்ச் போட்ட மாதிரி. டூ கான்ட்ராஸ்ட் பீப்புள், பட் தே போத் கிவ் தேர் பெஸ்ட். ஆனால் அவங்க 2 பேரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு அது வியப்பாக இருந்தது. அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தில் இந்திரஜித்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, செபாஸ்டின் ரோலில் ஒரு ஊமையாக நடிச்சிருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அந்த கேரக்டர்லாம் டிசைன் பண்ணிட்டோம், பட் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா அந்த கேரக்டருக்கு பேச முடியாது, அந்த கேரக்டருக்கு ஒரு உண்மை தெரியும். ஸோ பேச முடியாத அந்த உண்மையை கன்வே பண்ணோம் அப்படின்னா அது எப்படி கன்வே பண்ணோம். ஸோ பேச முடியாதுன்னா ஃபுல் டம்மாக வைக்கக்கூடாது, வேறு எப்படி வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பெயிண்ட் அடிக்க வந்தார். ஸோ அவரால் ஒழுங்காக பேச முடியாது. அவர் வந்துட்டு மரத்துலேருந்து கீழே விழுந்து பின்னாடி அடிபட்டுருச்சு. அதுலேருந்து அவரோட வோக்கல் கார்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக வராது, அப்படின்னு வருவார். தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. தென் அதை அவர் வீடியோ எடுத்துகிட்டு நான் செபாஸ்டின் கிட்ட, தென் ஹீ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து ஹீ கேவ் ஒன் ஃபைன் இன்ட்ரெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் தீப்தின்றவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அமுலுன்ற ரோல் பண்ணியிருக்காங்க தீப்தி. அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த மிட் ஒய்ஃப் அண்ட் ஒரு மாதிரி ப்ளீஸிங்கான ஒரு ரோல். ஷீஸ் அது அவங்களுக்கு முதல் படம். அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்ககிட்டயும் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அவங்க அந்த ஊருக்கான லாங்குவேஜில் பேசணும். டிப்பிக்கலாக அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. ஸோ தீப்தி வந்துட்டு ஸ்டார்டட் மிங்கிலிங் வித் எவ்ரிபடி. ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்குறேன், வில்லேஜர்ஸ்க்கும் என்னோட ஆர்டிஸ்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியல. மிர்னா தீப்திலாம் அந்த வில்லேஜர்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க இங்கே மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு அவங்க ஆடாவே தெரியல. அவ்வளோ அதுக்கான ஒர்க்கும் அவங்க நிறைய பண்ணாங்க. டைலாக் நான் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் அதோட ஸ்லாங் பிக் பண்ணுறதுலேருந்து, இந்த வார்த்தை இப்படி மாற்றலான்றதுலேருந்து நிறைய இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
இன் தட் வே ஷீ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் பொற்கொடின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஒரு டிரான்ஸ் உமன் வந்துட்டு மிட்வைஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களது ஒரு ஒரு ஃபினாமினலான ஒரு 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 கேரக்டராக இருக்குது. பட் அவங்களோட இதில் பை த டைம் வி ரீச் அவங்களது சில சங்க் போயிடுச்சு. ஓகே. பட் அவங்களுக்கு ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பீஸ் இருந்துச்சு. பட் டெலிட்டட் சீனில் வரும், அது பாருங்கள், ஒரு சீன் ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஆர் வரலட்சுமி அம்மா பண்ணியிருக்காங்க ஒரு குந்தவின்னு ஒரு ப்ராமினென்ட் ரோல். அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே மெஜஸ்டிக்காக இருக்கும், அது நம்ம சொல்ல தேவையில்லை. அதுக்காக தான் அவங்க கூப்பிட்ட உடனே ஷி ஹட் த ரோல் அண்ட் ஷி டிட் இட். ஸோ இந்த 6 பேர் தான் படம், அதை சுற்றி தான் நடக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டோட போயிருப்பீங்க. அங்க லொகேஷன் போனதுக்கு பிறகு வந்து சில விஷயங்கள்லாம் அந்த லொகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் மாத்திக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்க அங்க மாத்தி செமையா ஒர்க் அவுட் ஆன சீன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றணும் ஹியர் அண்ட் தேர். ஏன்னா ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வி கோ ஃபைண்ட் த காஸ்ட் அண்ட் த லொக்கேஷன். அதுக்கேற்ற மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப் ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வி வில் ட்வீக். ஸோ ஒரு ஒரு இன்னொரு கேரக்டர் இருந்தது, அதை நாக் ஆஃப் பண்ணோம். அது இட் பிளேட் அவுட் ரியலி குட் இன் த ஃபில்ம். ஏன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் நெருடலாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் பை த டைம் வி நாக்ட் ஆஃப் அண்ட் ஃபில்ம்ட் இட், இட் ஒர்க்ட் பிரிட்டி வெல். அண்ட் இந்த ஒயிட் ரூம் சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க. அது ஒயிட் ரூம்ல ஒரு கன்ஃபெஷன் சீன் நடக்கும். இட் வாஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன் இன் த ஒயிட் ரூம். ஓகே. அது வந்துட்டு வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு மொமெண்ட்டு. பட் அந்த ஒயிட் ரூம் அங்கே செட்டப், ராமு தங்கராஜ் ஆர்ட் டைரக்டர், அவர் அந்த செட்டப் பார்த்த உடனே அந்த ஒயிட் ரூமில் இருக்க எம்டினஸ், அந்த வாய்டு வந்துட்டு மனசில் எதையுமே வச்சுக்க விடாமல் கொட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சுது. அதை வந்துட்டு ஒரு ஹோலியான ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். ஸோ அவன் எல்லாத்தையும் தேக்கி வச்சிருந்த எமோஷன்லாம் கொட்டுற ஒரு ஒரு மொமெண்ட்டாக அந்த ஒயிட் ரூமை நாங்கள் டிசைன் பண்ணோம். சீனுக்காக மாற்றணும், அந்த ஒயிட் ரூமில் மாற்றணும். இட் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். அண்ட் இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வாஸ் அ நைட் சீக்வன்ஸ். அண்டு படம் ஃபுல்லாக ஒரு 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 மூட் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் இருக்கும். பட் வி ஷாட் மேஜர்லி டே, பிரைட் லைட், நத்திங். நைட்டில் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். வி வாண்டட் பிரைட் டே லைட் த்ரில்லர் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பை த டைம் இட்ஸ் கம்மிங் மிட் பாயிண்டில் வரும்போது ஆல் கீ மூமெண்ட்ஸ் எல்லாமே பிரைட் டே லைட்டில் வரும்போது வை வி ஆர் கோயிங் டு டூ திஸ் இன் மிட் பாயிண்ட், ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே அடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டு, ஒரு ஃப்ளிப், அதாவது ஷார்ட் போகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நடந்தது. ஐ திங்க் தட் கிரியேட்டட் மேஜிக். லாட் ஆஃப் பீப்புள் இன்ட்ரோல் பிளாக் பார்த்துட்டு எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணி பேசினாங்க. ஒரு மாதிரி எங்களுக்கு மூச்சு முட்டுது சார் அப்படின்னாங்க. ஐ ஃபெல்ட் குட் அபவுட் இட். சூப்பர். அதே மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஏஸ்தெட்டிக்கலா வந்து ப்ளீஸ் ஆயிட்டு இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ என்னென்ன லொகேஷன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணீங்க பர்த் மார்க்? இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபாரஸ்ட், சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். முன்னாருக்கும் முன்னாருக்கு கீழே வந்துட்டு மறையூர்னு சொல்லிட்டு மிடில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட். ஸோ படத்தோட ஓப்பனிங் லைனே வந்துட்டு பிரிங்ஸ் டு தவந்திரி நேச்சுரல் பர்த்திங் வில்லேஜ். அந்த வில்லேஜே வந்துட்டு ஒரு மலையால் சூழப்பட்ட ஒரு ஊருன்னு தான் எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு 6-7 மாதமாக நிறைய இடம் போனோம். அக்ராஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே அடித்தோம் நாங்கள். எங்களுக்கு எதுவுமே சரியாக மாட்டல. ஸோ அந்த மறையூருன்ற கிராமம் பார்க்கும்போது நான் எந்த பக்கம் திருப்பினாலும் ஆல் 360 டிகிரி வென் ஐ பேன் த கேமரா ஃபுல்லாகவே மவுண்டெயின் கவர்டு. அது என்ன எழுதணுமோ அதோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் க்ளோஸ் டு 100% வந்துருச்சு அது. ஸோ அந்த இடம் வந்துட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சது வி ஆர் கோயிங் டு ஃபில்ம். ஃபோட்டோலேயே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஐ ஹாவ் அ வைப், இந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றேன். பட் எல்லோரும் போய் பார்க்கலாம். தென் வி வென் தேர். அங்கே ஒரு ஈவினிங் சன்செட் அரௌண்ட் ஒரு 4-4:30. அங்கே மேலே டாப்பில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்துட்டு ஹோல் வில்லேஜ் பார்க்க முடியும். அது பார்க்கும்போது வி நோ த ஸ்டோரி இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர்னு சொல்லிட்டு இறங்கும் போதே வி டிசைடட். அது ஒரு டாப்லேருந்து திருப்பி இறங்கணும் கீழே. இறங்கும் போதே வி டிசைடட் இங்கே தான் பண்ண போகிறோம். டஃப் டெரேன் பட் லெட்ஸ் டூ ஹியர். அது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு வி சோஸ் தட் பிளேஸ். அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும். ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் சுற்றிலும் மலை நடுவில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அதில் ஏதாவது ஒன்று எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்களே சார். நாங்கள் ஒரு மாண்டேஜ் ஒரு நாள் ஈவினிங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேனி நாங்கள் அவர்கிட்ட அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அன்றைக்கி மார்னிங் தான், யூ ஹேவ் போத் சைட்ஸ் ஆஃப் இட். இப்போது தெரியக்கூடிய சைடு வந்துட்டு த வெனம் ஆஃப் த ஸ்னேக் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் ஒரு மாண்டேஜ் அவர் ஷார்ட் வச்சுட்டு கேமரா திருப்புறோம். என்னோட டிபி விக்ரம் இங்கே பாருங்கன்ற பார்த்தா அந்த டேபிள் கடியில் ஒரு பாம்பு. இட் இஸ் கம்மிங் அவுட் அண்ட் இட் இஸ் கரெக்டாக ஆன் த லென்ஸில் வந்துட்டு அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. லைக் இட்ஸ் ஹெட் இஸ் டுவார்ட்ஸ் த லென்ஸ், இட்ஸ் லுக்கிங் அட் த கேமரா. ஐ ஷாட் இட் பட் வி டிடன்ட் புட் இட் ஆன் த ஸ்க்ரீன். தட் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாங்கள் அந்த இடத்துல தான் தங்கணும், ஒரு பபுள் மாதிரி. ஸோ அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். வி சா ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். பட்
ஈவன் வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேச்சர். அது எங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். குட் நைஸ். இன்டென்ஷன்ஸ் இருந்ததுனால நாங்கள் அது எதுவுமே நாங்கள் பயங்கர ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணோம். பிளாஸ்டிக் யூசேஜ் பண்ணல, வேஸ்டேஜ் பண்ணல, அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணல. டிப்பிக்கலாக ஷூட் போனால் அதை வந்துட்டு காலி பண்ணிடுவாங்க. அது அது ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஒர்க் பிளேஸ். பட் வி வேர் வெரி சென்சிட்டிவ் டுவார்ட்ஸ் தட் பிளேஸ் அண்ட் லெஸ் ஃபுட் பிரிண்ட்டு தான் இருக்கணுன்றதுல நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ அந்த வகையில் அந்த பிளேஸுக்கும் எந்த வகையிலையும் கெடுதல் பண்ணாமல் எங்களோட ஃபில்மையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தோம். அதே மாதிரியே மியூசிக் வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருக்கு ஓகே. மூவில. ஏன்னா இதுல வந்து நீங்க சட்டிலா ப்ளே பண்ணணும் மியூசிக் அண்ட் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி மியூசிக் டிராவல் ஆகணும். மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். ஹீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வி நோ ஈச் அதர் ஃபார் மோர் தென் அ டிகேட். என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ்லேருந்தே அவர் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஆட்ஸ் வாட் எவர் ஒர்க் நான் விஷால் கிட்ட கேட்க கூட மாட்டேன், பேர் போட்டுருவேன். அந்த மாதிரியான ஒரு ரேப்பை எனக்கும் விஷாலுக்கும். ஸோ ஹீ டிட். நான் கூப்பிட்டேன். அவருக்கு தெரிய கூட தெரியாது. நான் ஹாஃப் த வே ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ ட்ராக்ஸ் கம்போஸ் பண்ணோம், ஃபியூ தீம்ஸ் கம்போஸ் பண்ணோம். பிகாஸ் எனக்கு ட்ராக் தேவைப்பட்டுச்சு அங்கே ஃபில்ம் பண்ணுறதுக்கு. தென் படம் முடிச்சுட்டு தான் அவரை கூப்பிட்டு காமிச்சேன். ஹீ ஃபெல்ட், ஓ எனக்கு இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, புதுசாக பண்ணணும். டிப்பிக்கலாக நீங்கள் எல்லாருமே புதுசாக பண்ணிட்டீங்கன்னா நானும் புதுசாக தான் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீ டிட் சவுண்ட்ஸ்கேப் பண்ணார். அதாவது இந்த கதைக்குள்ளே, இந்த படத்துக்குள்ளே, இந்த விஷுவலுக்குள்ளே இந்த சவுண்டு வரல, இந்த சவுண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆர்ஆர் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். அண்டு யுனானமஸாக 90% ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. மியூசிக் லெவலில் வந்துட்டு மியூசிக் வாஸ் அனதர் நரேட்டிவ் தட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் அலாங் வித் த எக்ஸிஸ்டிங் ட்ராமான்னு சொல்லலாம். அது லேயராக மட்டும் இல்லாமல் அது ஒரு கதை வந்துட்டு இவங்களோடய சொல்லிக்கிட்டு இருக்கோம். சின்ஸ் வி வென்ட் சைக்கலாஜிக்கல், எங்களுக்கு சின்ன சின்ன லெவல் ஆஃப் ஃபியர்ஸ் இருந்துச்சு, இது எந்த அளவுக்கு போய் எடுத்துகிட்டு போவோன்ட்டு. ஸோ விஷால் ஃபவுண்ட் த பேலன்ஸ். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு மியூசிக் ஓவர் பவரிங் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப பிடிச்சி மூவ் ஆன ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு மியூசிக்கால தான் மூவ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் போத். அண்ட் ஐ திங்க் விஷால் ஹஸ் கிரியேட்டட் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ ஹிஸ் மியூசிக். ஓகே. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து பர்த் மார்க் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சி வந்து அதிகப்படுத்தியிருக்கு சார் இதுக்கு பிறகு? பர்த் மார்க் ஆரம்பிக்கும் போதே அதிக பொறுப்புணர்ச்சியோடு தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த இந்த கண்டென்ட் டெலிவர் பண்ணணும், கரெக்டாக டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் எனி ஃபில்ம் மேக்கர் ஆர்டிஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிளாரிட்டி அபவுட் வாட் யூ ஆர் சேயிங். நீங்கள் சொல்கிறது மேலே கிளாரிட்டி இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் வென் இப்போது நம்ம வந்துட்டு கமர்ஷியலாக பண்ணும்போது அதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதுக்கான லிபர்ட்டி இருக்குது. பட் இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு க்ளோசர் டு த ஹார்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, பர்சனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ எல்லா ஆங்கிள்லையுமே அதுக்கான நிறைய வேலைகள் பார்த்து பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி பிளேஸ் a major role in every artist, but it differs from what is the content that we are choosing. பர்த்திங் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் அண்ட் பிடிஎஸ்டி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கேர் சூப்பர். இருக்கு. அதே மாதிரியே அசோக் செல்வன் அவர்கள் வந்து பேக் டு பேக் மூவிஸ் வந்து அவரோடது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சூப்பரான ரெஸ்பான்ஸும் வந்துட்டு இருக்கு அவரோட மூவிஸ்க்கு. நீங்க ஆக்சுவலா அவரை வச்சு ஒரு சூப்பரான மூவி ஆக்சுவலா டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க, ரெட் ட்ரம். ஸோ ரெட் ட்ரம் மூவி நாங்க வந்து எப்போ எதிர்பார்க்கலாம்? ப்ரொடியூசர் கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். படம் முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ எனி டைம் இட் ஷுட் கம் அவுட். அது என்ன ஜான்ரால இருக்கும்? அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர். அது இந்த சினிமாக்கான ஆசை, கனவு இதெல்லாம் உங்களுக்கு எந்த வயசுல ஸ்டார்ட் ஆச்சு? எந்த படத்தை பார்த்து ஸ்டார்ட் ஆச்சு? இது இது வந்துட்டு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஆயுத எழுத்து படம் வந்துட்டு மணி சார் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ என்னோட ஏரியாவில் இருந்த ஒருத்தர் அங்கே அசிஸ்டன்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஃபிலிமில். ஸோ எனக்கு ஷூட்டிங் செட் பார்த்ததே இல்லை. சின்ன பையன் டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு கூட்டு போன்ட்டு. ஸோ ஒன் டே இட் வாஸ் அ ஹாலிடே, அந்த நேப்பியர் பிரிட்ஜ் ஷூட்டிங் வாஸ் ஹேப்பனிங். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு போனார். ஆப்போசிட்லேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆப்போசிட் போயிட்டு ஷூட்டிங் பார்க்குறேன். லைக் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், சூர்யா சார், சித்தார்த் அண்ட் மாதவன் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஆன் ப்ரெசன்ஸில் பார்க்க முடியுது. நிறைய பைக்ஸ் இருக்குது, நிறைய கார் இருக்குது, எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்கு, எல்லாமே ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தென் கம்ஸ் த மேன், மணி சார் வராரு. ஹீ கம்ஸ், ஹீ சிட்ஸ், ஹீ டேக்ஸ் ஹிஸ் மைக். ஆன் ஹிஸ் ஆர்டர், ஆன் ஹிஸ் ஆக்ஷன், பைக்ஸ் மூவ் ஆரம்பிக்குது, ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க, வெளியே போகிறாங்க,
தட்டுறாங்க, பறக்குறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் மேஜிக் மாதிரி இருந்தது அது. அப்போ தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஐ வாண்டட் அவர் என்ன பண்றாரோ அதை பண்ணணும். இப்படி பண்ண போறேன்னு தெரியாது. பட் தட் வாஸ் அ காலிங்ன்றது, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் காலிங் நினைக்கிறேன். போஸ்ட் தட் அகைன் அந்த அவரோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அரௌண்ட் ஏரியாலே இருந்தாங்க. ஸோ தே ஹேட் தட் இந்த இன்டர்நேஷ்னல் டிவிடி வச்சுருப்பாங்க ஆஃப் இருவர், குரு, கன்னத்தில் முத்தமிட்டால் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த 3 டிஸ்க் இருக்கும். நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு நான் திருப்பி 1 வீக்கில் கொடுக்கணும். ஸோ 1 வீக்கில் டிவிடி கொடுக்கறதுக்குள்ளே எத்தனை வாட்டி பார்க்க முடியுமோ அத்தனை வாட்டி பார்த்துருவேன். ஸோ ரிப்பீட்டட் வியூவிங் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சது. அண்ட் ரிப்பீட்டட் வியூவிங் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது தான் ஃபில்மோட கிராஃப்ட் என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது டெக்னிக்கலாக பை வேர்ட்ஸாக தெரியாது. பட் ஒரு புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சது. ஓ இது பண்ணியிருக்காங்க, ஓ இதில் இது நடந்திருக்கு, ஓ இதில் இந்த லேயர் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃப்ரம் தென் ஆன் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் சர்ச் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் சினிமா. லைக் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் மோஸ்ட்லி நம்ம மக்கள் எல்லாருமே சினிமா காதலர்கள் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்மளோட கண்ட்ரியில் பார்க்குற மாதிரியான வியூவர்ஷிப் வேறு எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் ஃபில்ம்ஸ். ஸோ அங்கேருந்து வரும்போது, அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தபோது என்னோட ஜேர்னி வந்துட்டு இஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிட்வீன் 2 சைட்ஸ். எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அவுட்ரைட் நம்ம மக்களுக்கான ஜனரஞ்சகமான படம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அட் த சேம் டைம் ஒரு பேரல் சினிமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுது. ஸோ ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு மீட்டர் கிராக் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப யதார்த்தமாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச்.